அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 10ஆம் வகுப்பு தமிழ்ல புக் இன்சைட்ல கேட்கக்கூடிய அந்த 4 வினாக்களுக்கு எப்படி ஈஸியா ஆன்சர் பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 15 1 மார்க் அப்படின்றது இருக்க போது அதுல கடைசியா கேட்கக்கூடிய அந்த 4 வினாக்கள் அப்படின்றது செய்யுள் பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்றது கேட்பாங்க. அப்போ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது இயல் 1ல இருந்து இயல் 9 இருக்கக்கூடிய செய்யுளை நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கணும். அதை படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு பாடல் அப்படின்றது அதை யார் இயற்றுனா அதோடைய நூல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 12 13 14 15 இந்த கேள்வி அப்படின்றது உங்களுக்கு கேட்க போறாங்க. அதுல பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அப்ப ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே இந்த ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அந்த பாடல் அப்படின்றது எந்த ஒரு சாப்டர்ல இடம்பெற்றிருக்கு, அது அன்னை மொழியில் இடம்பெற்றுள்ளது. அதுக்கடுத்து இது இயற்றுனது யாரு, பாவலரேறு பெருஞ்சித்தினார், இது எந்த பகுதியில இருக்கு, கனிச்சாறுல இருக்கு. இந்த அளவுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நூலுடைய ஆசிரியர், இப்ப அன்னை மொழி இயற்றுனது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார். அந்த மாதிரி இயல் 1ல இருந்து இயல் 9 இருக்கக்கூடிய எல்லா பாடல்ல கூடிய ஆசிரியர் பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தடுத்து சொல்லும் பொருளும், அதுக்கடுத்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்றது நீங்க எக்ஸாக்டா படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து மோனை எதுகை இயைபு, அதாவது வந்து உங்களுக்கு மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபு என்றால் முடியும் போது ஒரே சவுண்டோட முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதை உங்களுக்கு எழுத தெரியணும். அடுத்தடுத்து பிரித்து எழுதுக, ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து எழுத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு, ஒவ்வொரு பகுதியிலையும் இலக்கண குறிப்பு அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அந்த இலக்கண குறிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அதை உங்களுக்கு எழுத தெரியணும். இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.